கவின் பிரீத்தி அஸ்ரானி நடிப்பில் வெளியான படம் கேஸ். இந்த படத்தை நம்ம ஃபைனலாக பார்த்தாச்சு. இந்த படம் எப்படி இருக்குது இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதை என்னன்னா, இந்த படத்தில் ஹீரோயின் என்ன பிரீத்தி அஸ்ரானி இவங்க மூலமாக ஹீரோ கவினுக்கு ஒரு புக்கு கிடைக்குது. இந்த புக்கு அவர் கைக்கு வந்த பின் காதலர்களும் முத்தம் கொடுத்து கொண்டு அவங்களுடைய எதிர்காலம் கவினுக்கு தெரியுது. காதல் என்றாலே கடுப்பாகும் கவின் இந்த சக்தியை வைத்துக் கொண்டு காதலர்களை பிரித்து கொண்டே இருக்கிறாரு. தான் யாரையும் காதலிக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் ஹீரோ கவின் ஒரு கட்டத்தில் ஹீரோயின் பிரீத்தி அஸ்ரானியை காதலிக்க துவங்குறாரு. தனது காதலை கவினிடம் தெரியப்படுத்த கவினுக்கு முத்தம் கொடுக்கிறாரு பிரீத்தி. அப்போ கவினுக்கு ஒரு விஷுவல் ஏற்படுது. இந்த விஷுவல்ல பிரீத்தி இறந்து போறது கவினுக்கு தெரிய வருது. கவின் தன் காதலை பிரீத்தியிடம் சொன்னாதானே பிரீத்தி இறந்து போவாங்கிற விஷயம் தெரிய வர இதன் பின் என்ன நடக்குது, அந்த புத்தகத்துக்கும் கவினுக்கு என்ன சம்பந்தம், பிரீத்திக்கு என்ன ஆச்சு, இருவரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, அடுத்து என்ன எதுக்குறது இந்த படத்துல ஒட்டு மொத்த கதையுமே. டான்ஸ்ல பட்டை கிளப்பி கொண்டிருக்க சதீஷ் இந்த படத்துல டைரக்டர் மூலமா அறிமுகமாயிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா சுவாரஸ்யமா இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுக்கு காரணம் மிர்ச்சி விஜய், விடிவி கணேஷ் ரெண்டு பேரும் கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருக்கு உண்டான காமெடி சீன்ஸ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குது படத்துல. ரெண்டு பேர் நடிச்சிருக்கிறது படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. ஆனா படத்துல இருக்கிற லவ் சீன்ஸ், ஃபேண்டசி சீன்ஸ்லாம் நமக்கு யாருக்குமே கனெக்ட் ஆகல. அதுதான் இந்த படத்துல பெரிய மைனஸ் பாயிண்ட். காதல் என்றாலே பிடிக்காத ராஜா தனது நாட்டின் காதலர்களை கொன்றது. அந்த காதலர்களின் புத்தகம் தற்போது கவினுக்கு கிடைக்குது. அதன் பின் நடக்கும் ஃபேண்டசி விஷயங்கள்லாம் இது எல்லாமே ஓகே. என்னதான் இது எல்லாமே ஓகேவா இருந்தாலும் நமக்கு எமோஷனல் ஆகும், சுவாரஸ்யமாகவும் காமிச்சிருக்காங்களா டைரக்டர், இதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. அதை மட்டும் கரெக்டா பண்ணி தான் இந்த படம் இன்னும் சூப்பர்னு சொல்லியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ், நல்ல சீன்ஸ்லாம் வச்சாலும் அந்த நல்ல சீன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தாலும் கூட அந்த நல்ல சீன்ஸ்லாம் கடந்ததுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் நமக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. அதே இந்த படத்துல டைலாக் சூப்பரா இருந்துச்சு. அதுல ஒரு டைலாக் பேசியிருக்காங்க. என்ன டைலாக்னா, வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுக்கொண்டா அந்த விஷயத்தை அப்படியே முடிச்சிடணும், கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது. இந்த டைலாக்லாம் நம்ம மனசை கவருது. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல கவின் ஹீரோயின் ஆக்டிங்ஸ், ஜென் மார்டினோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இன்ட்ரோ சீக்வன்ஸ், அதே விஜய் சேதுபதியோட வாய்ஸ் ஓவர், இன்ட்ரோ பிளாக், டான்ஸ் கொரியோகிராஃபியோட செகண்ட் ஹாஃப் 2K கிட் லவ் அலப்பறைகள், டாக் எமோஷனல் சீக்வன்ஸ், ரீயூனியன் சீன்ஸ், இந்த சீன்ஸ் எல்லாம் படத்துல சூப்பராகவே அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் ரொம்ப பெஸ்டான சீன்ஸ். இந்த படத்தோட பாசிட்டிவ் ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங்ஸ், மிர்ச்சி விஜய், விடிவி கணேஷ் சீன்ஸ், இவங்களோட ஆக்டிங்ஸ், இவங்களோட காமெடி சீன்ஸ், மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த படத்தோட கதைக்களம். இந்த படத்தோட நெகட்டிவ் சுவாரஸ்யம் இல்லாத ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சீன்ஸ் தான் இருக்கு. அந்த சீன்ஸ் ரொம்ப லென்த்ல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ் ஆச்சு கொஞ்சம் கட் பண்ணி இருந்திருக்கலாம். இதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுவாரஸ்யமே இல்லாம போகுது. சொதப்பலான கிளைமேக்ஸ், எமோஷனலா நமக்கு கனெக்ட் ஆகல. இதெல்லாம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் சூப்பர்னு சொல்லியிருக்கலாம். இந்த கேஸ் சுவாரஸ்யமாகவும் இல்லை, எமோஷனலாகவும் இல்லை. கவினுக்காக இந்த படத்தை தாராளமாக ஒன் டைம் தியேட்டரில் போய் பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 5/3 ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த படம் முடிச்சிருக்கு, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பக்கத்தில் ஹைப் இருக்கும், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.